அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் என்ன பார்க்க இருக்கோன்னா, பஞ்சபாண்டவர்களில் 5 பேரில் முக்காலமும் அறியும் ஆற்றல் பெற்ற சகாதேவன். சகாதேவன் பீமனுக்கு இளையவன். அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். காட்டில் இருந்த பாண்டு மன்னன் தன்னோட உயிர் பிரிகிற தருணத்தில் மகன்கள் 5 அழைக்கிறான். அழைச்சி தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேணானோ, மாறாக பீத்து தின்று விடும்படியும், அப்படி செஞ்சால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உயிர் துறக்கிறான். பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்போது அங்கே கிருஷ்ணர் வர்றாரு. விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறாரு. சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்குத்தான் புத்தி பிசகி விட்டதென்றால் உங்களுக்கும் என்ன ஆனது? யாராவது பிணத்தை திம்பாங்களா? வாருங்கள், விறகு எடுத்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோன்னு பாண்டவர்களை அழைச்சி செல்கிறாரு. மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டுட்டு போகிறாரு. அவர்கள் விறகு எடுக்க சென்றதும் சகாதேவன் தன் தந்தையோட இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரோட சுண்டு விரலை மட்டும் உடைச்சி தின்றுறான். உடனே அவனுக்கு முக்காலமும் உணர்கிற சக்தி கிடச்சி விடுது. விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கற்றைகளை கீழே போட்டுட்டு களைப்பாக அமர்றாங்க. கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வர்றாரு. ஆனால் விறகு கட்டை அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றுல மிதந்து வருது. அது மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியலை. சகாதேவனுக்கு மட்டும் அது தெரியுது. கிருஷ்ணரும் மிக களைப்படைந்தவர் போல சபா என்று விறகு கீழே போட்டுவிட்டு அமர்கிறாரு. அவர் அருகில் சென்ற சகாதேவன் கிருஷ்ணர்கிட்ட, எல்லாரும் விறகை சுமந்து வந்தீங்க, சகோதரர்கள் 4 களைப்பாவது நியாயம். விறகு கட்டு காற்றுல மிதந்து தானே வந்தது, நீ ஏன் களைச்சது போல் நடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிடுது. சகாதேவனை தனியே அழைச்சிட்டு போய் அவர் விவரம் கேட்க சகாதேவன் தன்னோட தந்தை பாண்டுவோட விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறான். எதிர்காலம் தேவ ரகசியம் என்று இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம்னு கிருஷ்ணர் கூறுகிறாரு. சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சகாதேவன்கிட்ட சத்தியம் கிருஷ்ணர் வாங்கிடுறாரு. தனக்கு முக்காலம் உணரும் ஜோதிட கலை ஆற்றலும் தெரியுன்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாயிருச்சு. துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணிச்சு கொடுக்கும்படி சகாதேவன் கிட்ட கேட்க சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்குறான். அந்த அளவுக்கு அவன் ஜோதிட கலையில் உண்மையாக இருந்தான். போரில் கர்ணன் இறக்குற தருவாயில் தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன்ற உண்மை அவனுக்கு தெரிய வருது. இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிட கலையில் இந்த உண்மையை என்னால் ஏன் தெரிஞ்சுக்கல முடியல அப்படின்ற நம்பிக்கை இழக்கிறான் ஜோதிடத்தின் மேலே. 18 நாள் நிகழ்ந்த குருஷேத்திர போர் முடிவடைஞ்சதுக்கப்புறம் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, ஜோதிடன்றது பொய் தானேன்னு கேட்குறான். நல்லா கேளுங்களேன், இந்த இடத்துல நல்லா கேளுங்க. அதுக்கு கிருஷ்ணன், ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமான்னு கேட்குறாரு. ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன். ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரலை. அப்படின்னா ஜோதிடம்ன்றது பொய்தான கிருஷ்ணான்னு மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன். இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன், அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பதிலை கேட்டதுமே சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் அனைத்தும் கடவுளோட பிடியிலன்னு மட்டுமே இருக்கும்னு உணர்ந்தான் சகாதேவன். அவனோட கர்வம் அடங்கியது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன நண்பர்களே, எல்லாத்துக்கும் மேலே இறைவன் ஒருத்தன் இருக்க தானே செய்கிறான். என்னதான் நாளும் கோளும் நல்லா இல்லைனாலும் நம்மளோட பிரார்த்தனைகளுக்கு இறைவன் கண்டிப்பாக செவி சாய்க்கிறான் இல்லையா? எல்லாம் அவன் செயல். நன்றி, வணக்கம்.